வாங்க இன்றைக்கி மீன் குழம்பு, மீன் வறுவல் சாப்பிட்லாம். எல்லோரும் வாங்க. இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கிறது, மீன் எப்படி வறுக்கிறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் நான் சொல்கிறேன். இது காணாங்கத்தை மீன் வறுவலுக்கும் நல்லாயிருக்கும், குழம்புக்கும் நல்லாயிருக்கும். நான் சொல்கிற மெத்தேட்லேயே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மீனை சாதம் இது கூடயே உருட்டி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி சாப்பிட்டோம், மீனோடு வச்சு சாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த மீன். இப்போ நான் மீன் எடுத்து நல்லா கழுவி மஞ்சள் உப்பு போட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது மறுபடியும் தண்ணி விட்டு கழுவிக்குவேன். இப்போ நான் வறுக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூனு உப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு மீன் எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது போட்டு கார்ன்ஃப்ளவர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கம்மியாக வேணும்னாலும் கூட நீங்கள் போட்டுக்கிடலாம். இதுக்கு நான் அரை எலுமிச்சம்பழத்தை நான் அந்த சாறு எடுத்து அதில் ஊற்றிக்கிறேன். அப்படியே டேரெக்டாகவே நான் புளிஞ்சு விட்டுக்கிறேன். அதில் இருக்கிற விதைகளெல்லாம் எடுத்துட்டு நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா புளிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நல்லா இருக்கும். இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை விட்டுருக்கேன். அப்போ தான் நமக்கு கலர் ரொம்ப கருப்பாகாமல் வறுக்கும்போது கலராகவே கிடைக்கும். அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த இது அப்படியே இருக்கட்டும், அது அப்புறமே கலந்துக்கலாம். இப்போ இந்த மீனில் நம்ம நடுவில் ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ளெல்லாம் நமக்கு மசாலா இறங்கும். இல்லைன்னா மேலே மட்டும்தான் இருக்கும். உள் சதையை சாப்பிடும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், காரம் பத்தாத மாதிரி. அதனால் இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி சின்ன மீன்கள் வாங்கும்போது இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ளெல்லாம் மசாலா இறங்கிடும். அதனால் நான் கழுவிட்டு நான் உங்களுக்கு கோடு போட்டு காட்டலாம் அப்படின்ட்டு தான் நான் கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்லாத்துலேயும் இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கோடு போட்டோம் அப்படின்னாக்கா உள்ளெல்லாம் நம்ம மசாலா தடவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க, நிறையா தண்ணி விட்டுறாதீங்க. அப்புறம் சொதன்னு போயிடும். நமக்கு அந்த மசாலா அதில் ஒட்டவே ஒட்டாது. இது நம்ம எண்ணெயில் போட்டும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நான் தோசைக்கல்லில் தான் நான் போட்டு பொரிக்கிறேன். இப்போ அந்த ஹோல்ஸ்லலாம் நம்ம நல்லா தடவி விடணும் மசாலாவை, அந்த கட் பண்ண இடத்துலலாம். அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வயிற்று பகுதியிலையும் நல்லா நம்ம தடவி விடணும். சும்மா அப்படியே போட்டு பரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நடுவிலலாம் நமக்கு மசாலா தடவலை அப்படின்னாக்கா மீன் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கணும். எல்லா மீனும் நான் இந்த மாதிரி தடவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி எல்லா மீனையும் நான் தடவிட்டேன். இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு கொஞ்சம் வச்சுக்கலாம். இதை அப்படியே தட்டு போட்டு மூடிட்டு இது அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு அடுப்பத்தை வச்சுட்டு அதில் ஒரு வானல் வச்சுருக்கேன். அந்த வானலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனு எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா கலந்து வரும், நல்லா சீக்கிரமாகவும் வதங்கும். அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். உப்பு பத்தலைன்னா கூட அப்புறமே போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை அதில் போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் போட்டிருக்கேன் அதில். இதுவும் பொடியாக கட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா வதங்கி வரும்போது நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இதுக்கும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன்.
டீஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். இதில் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கல. அதனால் வந்து மிளகாய்த்தூள் 1½ டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாடை எல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். நல்லா அடி பிடிக்காமல் வந்து வதக்கணும். நம்ம எண்ணெய் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அடி பிடிக்காது. இப்போ பாருங்கள், ஓரத்தில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது. அதில் இருக்கிறதெல்லாம் இந்த டயத்தில் ஒரு லெமன் சைஸு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போயே நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இந்த டயத்தில் நமக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். நான் மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வைக்கலாம். ஒரு கொதி வர்ற டயத்தில் நம்ம மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ கொதி வருது. எண்ணெயெல்லாம் பாருங்கள் அப்படியே மேலே மிதங்குது. இந்த நேரத்தில் நம்ம மூடி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த வாசம் வந்து நமக்கு வெளியில் போகக்கூடாது. கொதிக்கும்போது அந்த வாசம் வெளியில் போச்சு அப்படின்னாக்கா நமக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் வந்து மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இது வந்து குந்த குழம்பு வந்து நல்லா சுண்டி வரட்டும். வெங்காயம்லாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இடையில இந்த மாதிரி ஒரு வாட்டி 2 வாட்டி நம்ம கலந்து விட்டு கூட பார்த்துக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த டயத்தில் நம்ம மீனை போட்டுக்கலாம். அதே மீன் தான் நான் குழம்புக்குன்னு ஒரு 4-5 மீன் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி விட்டு கழுவிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சளும் உப்பும் போட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்தோம். அதில் மறுபடியும் தண்ணி விட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் வந்து குழம்புலையும் போட்டுக்கணும். வறுக்கிறதுக்கு மசாலாவும் தடவிக்கணும். இல்லைன்னா அந்த உப்பு நிறையா இருக்கும். நம்ம மசாலாவிலையும் உப்பு போட்டிருப்போம். அந்த மாதிரி வச்சு கலந்து விட்டோம் அப்படின்னாக்கா நம்ம 1 மணி நேரம் கழித்து கூட நம்ம சமையல் பண்ணிக்கலாம். அவசரமாக பண்ணணுன்றது கிடையாது. அதனால தான் நான் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம பாத்திரத்தை எடுத்து நம்ம அப்படி சுழட்டி விடலாம். சட்டியில் வச்சோம் அப்படின்னா நல்லா சுழட்டி விடுறதுக்கு நல்லாயிருக்கும். கரண்டி போட்டு கிண்டிடாதீங்க. பார்த்து பிரட்டி விடணும். நான் ஒரே பக்கமாக மீன் இருக்குது அப்படின்றதுனால நான் பிரட்டி விட்டுருக்கேன். இப்போ அப்படியே வச்சு நம்ம மூடி விட்டுடலாம். அந்த சூட்லேயே நமக்கு அது வந்து நல்லாவே வெந்துடும். மீன் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஒரு 2 கொதி அவ்வளோதான். 3வது கொதிக்கு இந்த மாதிரி பிரட்டி விட்டு நமக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். அந்த சூட்லேயே வந்து மீதி வந்து வெந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மீன் வறுத்துக்கலாம். நான் வந்து தோசை தவாவில் தான் மீன் வறுக்கிறேன். நல்லா எண்ணெயை மட்டும் தாராளமாக ஊற்றி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வானலில் போட்டோம் அப்படின்னா 1, 2 அப்படி தான் போட முடியும். இதில் வந்து 4-5 போட முடியும். நான் ஃபஸ்ட்டு இப்போ 3 தான் நான் போட்டு வறுத்துருக்கேன். இப்போ நான் சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்டுக்கலாம். நான் மறுபடியும் சாப்பாடு வச்சுருக்கேன். இப்போ மீன் குழம்பு அதில் ஊற்றி மீன் பொரிச்ச மீனையும் எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செய்வீங்களா, இந்த மீனை வாங்கி இந்த மாதிரி செய்வீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சுட சுட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. அப்படியே அந்த மாதிரி கட்டமாக நம்ம கோடு போட்டு விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அதில் வந்து அதுலேயே நம்ம பிச்சோம் அப்படின்னா முள்ளெல்லாம் அதில் வந்து நமக்கு சேர்ந்து வராது. வெறும் சாதம் மட்டும்தான் வரும். மெயினாக அதுக்காகவும் கோடு போடுறது. 2வது மசால் வந்து நமக்கு உள்ளே இறங்கும். அதுக்காக போடுறது. தேங்க்யூ.